ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இனி நாளாக இருக்கட்டும். எல்லாருக்குமே ஹாப்பி மார்னிங், ஹாப்பி சண்டே. இன்றைக்கி வந்து நம்ம விளாகில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்க அத்திவரதர் கோயிலை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? மழை வர மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து கோவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து அந்தளவுக்குலாம் கூட்டம் வரல. சரிங்களா? கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து அத்திவரதர் கோவிலில் ஒரு அதிசயம்னா எங்கேயுமே பார்க்க முடியாது. எந்த டெம்பிள்லையும், காஞ்சிபுரத்தில் இருக்க எந்த டெம்பிள்லையும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சங்கிலி தான் இங்கே இருக்குது. இந்த சங்கிலி வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கமும் தொங்க விட்ருக்காங்க. 100 கால் மண்டபம் பாருங்கள், அந்த மண்டபம் தான் இது. இந்த 100 கால் மண்டபத்தில் 4 பக்கமும் இந்த சங்கிலியை வந்து தொங்க விட்டுருக்காங்க. இதில் என்ன அதிசயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சங்கிலி வந்து எதால் ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, கல்லால் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கல்லாலேயே ரெடி பண்ணியிருக்காங்க. 4 பக்கமும் தொங்க விட்டுருக்காங்க. 100 கால் மண்டபத்தில் போய் பார்த்திங்கன்னா இந்த சங்கிலி கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அப்புறமேட்டுக்கா பிரசாதம் கொடுக்குற இடம், கோபுரம், அப்புறமேட்டுக்கு அத்திவரதர் குளத்துலேருந்து கொண்டு வந்த மண்டபம், இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ளே வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மண்டபம் அப்படி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்தும் சுவாமி தூக்கிட்டு போகிறாங்க. அந்த 100 கால் மண்டபத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு பூஜைலாம் பண்ணுறாங்க. அந்த மண்டபம் தான் இது. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். சூப்பராக இருக்குது. டெம்பிளே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சங்கிலியை உங்களுக்கு இதை பற்றி சொல்லணுன்னு தான் இந்த விளாகு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க.